மெட்ராஸ் ட்ரெயின் வந்துருச்சுங்களா? வந்துருச்சா? வந்துட்டு போயிடுச்சு. பேசஞ்சர்ஸ் போயா அரை மணி நேரம் ஆச்சு. ஆமா, யாரை தேடி வந்த? அது ஒரு சாவு கிராக்கி சார். மெட்ராஸ்ல இருந்து வருது நம்ம உயிரை எடுக்கிறதுக்குன்னு. அந்த சனியை எங்க போய் தொலைஞ்சதுன்னே தெரியலையே. பிரதர், இது உங்களுதா? இல்ல, பெட்டியை பார்த்தா சூப்பரா இருக்கே. இதுக்குள்ள நிறைய பணமும் நகையும் இருக்கும்னு நினைக்கிறேன். எவனோ புட்டா பைய மறந்து வச்சு போயிட்டான். ஏப்பா, ஒரு டீ ஒன்னு போடு. ஸ்பெஷலா ஆர்டினரியா? ஸ்பெஷல் டீ போடுப்பா. ஹாய். நீ எதுக்கு எனக்கு ஸ்பெஷல் டீ சொல்ற? பின்ன என் பெட்டி பேக்ல இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கலனா எப்படி? பெட்டி பேக் உன்னுதா? பின்ன உன் பெட்டி பேக்கா? ஓ, நீதான் அந்த மெட்ராஸ் பொண்ணா? நானே தான். நீ லேட்டா வந்துட்டு என்ன சாவுகிராக்கின் வேற திட்டுறியா? உனக்கு பனிஷ்மென்ட் தரணும் தான் இப்படி பண்ண. இப்ப பாரு, இதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஒரே ஓட்டம். 2 நிமிஷத்துல ஊருக்குள்ள வந்துட்ட. கொழுப்பு ஓவர் தான். உனக்கே இருக்கும்போது எனக்கு இருக்காதா? போலாமா? போலாமே. குனி. ஆமா, இந்த ஊர்ல ஏதாவது ஒயின் ஷாப் இருக்கா? ஏன் இல்ல, டெய்லி ஒரு ஆஃப் அடிச்சிட்டு தான் படுப்பேன். தண்ணி அடிக்காம படுத்தேன்னு வச்சுக்கோ, தூக்கத்துல எந்திரிச்சு நடப்பனா எதுல யாராவது வந்து அவங்கள கடிச்சு கொதறிடுவேனா. தண்ணி அடிச்சேன்னு வச்சுக்கோ, எந்த பிரச்சனையும் கிடையாது. நிம்மதியா படுத்து தூங்கிடுவேனா. நான் நம்ப மாட்டேன். நீங்க பொய் சொல்றீங்க. அதுவும் இஷ்டம். இன்னும் வீடு ரொம்ப தூரமா? அதோ இருக்கு பாருங்க. ஆனா நம்ம இப்படி போக முடியாது. சுத்திக்கிட்டு தான் போகணும், பாதை இல்ல. ஒரு நிமிஷம். அந்த தண்ணி குடிக்க முடியாது. பெட்டி கூட நான் தூக்கிட்டு வேணாம் வேணாம், எதுக்கு? பாவம், நீ எவ்வளவு தூரம் தூக்கிட்டு வருவ? சின்ன ஹெல்ப் தானே. தலையில வை. இப்ப பாத்தீங்களா ஆறு, அங்க வருஷம் பூரா தண்ணி இருக்குங்க. அம்மா, அம்மா, என்னடி? அந்த மெட்ராஸ் பொண்ணு வந்துருச்சு. வாமா. வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? அதே பட்டணத்து பொண்ணு வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கு. அது கையில பெட்டி பெட்டிக்கெல்லாம் கொடுத்துட்டு நீ கையை வீசிக்கிட்டு வரையா? பேசாதடா. வாயை திறந்தா கொன்னு விடுவேன். சரி, பெட்டி எடுத்து கூட்டிட்டு வாங்க. நீ உள்ள வாமா. புளி தண்ணியை எங்க வச்சா? சாணியை கரைச்சு சமய கட்டலையா வெப்பா? நீ ஏன்டா இங்க வந்த? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன? அந்த பொண்ணு இங்க தங்க வைக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. ஏன்? அதுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. அப்படியா? யார் சொன்னது? அதுவே சொல்லிச்சு. அது மட்டும் இல்ல, அதுக்கு அந்த பழக்கம் இருக்கு. இதுவும் அதுதான் சொல்லிச்சு. சே, அந்த பொண்ணு பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. நீ போடா, போய் மாட்டு தீனி வைப்போ. எனக்கு என்ன வந்தது? பின்னாடி அவஸ்தைப்பட போறீங்க. ஆமா, இவனுக்கு வேற வேலையே இல்ல. துணி துவைச்ச அழுக்கு தண்ணியை என்ன பண்றது? அங்கேயே ஊத்திருங்க. சரி. என்ன நாத்தம் அந்த சாணியா? சாரி. எக்ஸ்கியூஸ் மீ. இப்பதான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கிண்டலு. எங்கிட்ட வச்சுக்கிட்ட மாதிரி எங்க சின்ன கிட்ட வச்சுக்காதீங்க. அவர் ரொம்ப டேஞ்சரான ஆளு. பாக்கலாம். என்ன இது? ராத்திரில அடிக்கடி ஒண்ணுக்கு வருது. ஒரு சக்கரை வியாதி வந்திருக்குமோ? நானே வருவேன் அங்கும் இங்கும்.
எஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன மிஸ்டேக். அங்கும் இங்கும் இல்ல, இங்கும் அங்கும். புரிஞ்சுதா? ஆமா, உங்க அண்ணன் என்ன பண்றாரு? சொந்தமா டிராக்டர் வச்சிருக்காரு, வாடகைக்கு ஓட்டிட்டு இருக்காரு. எங்க நான் வந்ததுல இருந்து அவர் ஆளே காணோம். லோட் எடுத்துட்டு வெளியூர் போயிருக்காரு. ஹாய் சினோரு, எங்க அண்ணனே வந்துட்டாரு. ஹலோ, ஐம் சந்திரா, உங்க அப்பா ஃப்ரெண்ட் விஸ்வநாதன் டாட்டர். ஹலோ, உங்ககிட்ட தான். எங்க அண்ணன் எப்பவுமே அப்படிதான், யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாரு. நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க, ரெட் போட்டாச்சுல, ஃபாலோ காயின் போடுங்க. இந்த மெட்ராஸ் பாப்பா நம்மள இன்னைக்கு தூங்க விடாது. ஒரு ஆஃப் கொடுத்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நீ எதுக்கு வந்த? நீங்க பாருங்க. எனக்கா? உங்களுக்கு தான். நீ ரெடி பண்ணி வை, நான் வந்துடுறேன். தண்ணியா சோடாவா? கோக். ஓ. பாருங்க அங்கிள், அவர் குடிச்சிட்டு நான் குடிப்பேன்னு ஆண்டி கிட்ட சொல்லி வச்சிருக்காரு அங்கிள். ஐயோ, ஏண்டா? நீங்க வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அதுவும் வீட்டுக்குள்ளேயே? இது எனக்காக வாங்குனீங்க ஐயா. அப்ப எனக்காக வாங்குனியா? இல்ல, நமக்காக வாங்குன. வாய மூடு. ஒழுங்கா அடிச்சு துரத்திடுவேன். உன்னை காலையில வச்சுக்கிறேன். போ. அம்மா, தேவர் கடை நெத்திலி மீன் குழம்பு, பாய் கடை பிரியாணி, கோழி வறுவல், மட்டன் சுக்கா எல்லாம் ரெடி. சூடு ஆறதுக்குள்ள சாப்பிட்டுருங்க. இப்ப எப்படிடா சாப்பிடுறது? ஏன் சொந்த வீட்ல இப்படி பயந்து பயந்து சாப்பிடுறீங்க? அதுக்கு இல்லடா, வீட்ல ஐயர் பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவ இருக்கும்போது நாம எப்படி அசைவம் சாப்பிடுறது? அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்காது. ஒண்ணு பண்றேன், முதல்ல அவளை சாப்பிட வச்சிடறேன், அப்புறமா நம்ம சாப்பிடலாம். தள்ளு. சந்திரா, 3 மணி ஆயிடுச்சு, சாப்பிட. அங்கிள் வந்துட்டுமே. அங்கிள் வரதுக்கு லேட் ஆகும், நீ வந்து சாப்பிட. சரி, அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். எனக்கு பசி இல்ல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சரி, நானும் அப்புறம் சாப்பிடுறேன், மேட்ச் பார்த்துட்டு. சரி. இந்தாங்கம்மா. ஏண்டா, நெய் சோறு வாங்கலையா? இல்லன்ட்டானே. ஆமாமா, நெய் சோறு எப்படி பண்றாங்க? நெய் போட்டு பண்றாங்கப்பா. புளி சோறு? புளி போட்டு பண்றாங்கடா. தயிர் சோறு? தயிர் போட்டு பண்றாங்கடா. அப்ப தண்ட சோறு? பொண்ண போட்டு பண்றாங்கடா. என்னது, மீன் குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது. ஹாய், எனக்கு நம்ம வீட்ல நான்வெஜ்னு சொல்லவே இல்ல. அதேட இந்தாங்க. எல எடு. எடுத்துரு. ஏன் எல்லாரும் பாக்குறீங்க? கூச்சப்படாம சாப்பிடுங்க. கூச்சப்படாம சாப்பிட சொன்னாங்க. அதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் டேஸ்டா சாப்பிடுறேன். நெத்திலி மீன் குழம்பா போச்சு. 1000 மீன் குழம்பா இருந்தா இன்னும் ஒரு புடி பிடிச்சிருக்கலாம். ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. பாட்டு